ஏடி இன்னும் சமைக்கலையா? எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுடி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இப்ப ரெடி ஆயிரும். நான் தான் 8 மணிக்கு ஆபீஸ் கிளம்பணும் உனக்கு தெரியும் தானே? கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து சமைச்சு சொல்ல வேண்டியதானே? இங்க பாரு, உன்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு பிள்ளை சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே? இன்னைக்கு என்னால எந்திரிக்க முடியலங்க. இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ். இங்க பாரு, இப்பதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் வருதா? மாசம் மாசம் வருது தானே? உனக்கு வேலை செய்ய துப்பு இல்ல, அதுக்கு பீரியட்ஸ் ஒரு காரணமா சொல்லி சமாளிச்சிட்டு இருக்க? இல்லங்க, நிஜமாலுமே இந்த மாசம் என்னன்னு தெரியல. ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. அதெல்லாம் நீயா நினைச்சுக்கிறதா? எத்தனை பொண்ணுங்க பீரியட்ஸ் டைம்ல வேலைக்கு போறாங்க தெரியுமா? நீ வீட்டுல சும்மா வெட்டியா தானே இருக்க. உனக்கு எல்லாம் என்ன கேடு? ஏன் எங்க அம்மா வைத்துக்கோ, எங்க வீட்டுல மொத்தம் 7 பேரு. ஆனா அவங்க ஒரு நாள் கூட பீரியட்ஸ் ஒரு காரணமா சொல்லி வேலையை தள்ளி போட்டதே கிடையாது. கரெக்டா டைமுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. எங்க அம்மா அனுபவிக்காத விளையாடி நீ எல்லாம் அனுபவிச்சிட்ட? நீங்க போய் வெளியில பைக் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் அதுக்குள்ள ரெடி பண்ணிடுறேன். ஏய் 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள சமைக்கல அப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, பாத்துக்கோ. மா நீ ஏன் எடுத்து வச்சிட்டு இருக்க? அவ எங்கம்மா? ஏய் கீர்த்தி, ஏய் ஏய் அவளுக்கு பீரியட்ஸ்டா. இந்த மாதிரி டைம்ல அவளையே கஷ்டப்படுத்தணும் தான் நான் உனக்கு சாப்பாடு கட்ட வந்தேன். மா அப்பதான் ஓவரா பண்றானா? நீ எதுக்கு அவளை தள்ள தூக்கி ஆடிட்டு இருக்க? என்னமோ இந்த உலகத்துல அவளுக்கு மட்டும்தான் பீரியட்ஸ் வர மாதிரி. எல்லா மாசமும் ஒரே மாதிரி இருக்காதுடா பெண்களுக்கு. ஒரு சில மாசம் வலி கம்மியா இருக்கும், அதே ஒரு சில மாசம் அந்த 3 நாள் வலியை தாங்கறதே பெரிய மரண போராட்டமா இருக்கும். இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடா. மா உனக்கெல்லாம் வராத வலியாமா? இல்ல நீ பீரியட்ஸ் டைம்ல வேலை எல்லாம் செய்யலையா? அவளுக்கு என்னமா கேடு? யாரா சொன்னது நான் வலி தாங்குவேன்னு? வலி தாங்க முடியாம நான் அப்பப்ப தனியா போய் அழுவேன்டா. அப்படியே உடம்பு நெருப்புல எரியற மாதிரி இருக்கும், வயிறுல உயிர் போற மாதிரி ஒரு வலி வரும். இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லவும் முடியாது, புரிஞ்சுக்கிற மனப்பக்குவமும் அவருக்கு கிடையாது. நான் பட்ட கஷ்டமும் வலியும் நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணு படக்கூடாதுன்னு தான் அவன் என்ன எந்த வேலையும் செய்யாதுங்க அத்தனை சொல்லியும் நான் அவளுக்கு உதவியா இந்த மாதிரி நேரத்துல எல்லா வேலையும் செய்யலான்னு வந்தேன். அவ எப்ப அவளோட பீரியட்ஸ் வலி உங்ககிட்ட சொன்னாலோ அப்பவே அவ உன் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கான்னு அர்த்தம். அந்த நம்பிக்கையை கெடுத்துக்காத. ஏங்க ஏதோ ஃபைல் எடுக்கணும்னு சொன்னீங்க? ஃபைல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னல, அதான் உனக்கு வீட்டு வேலைக்கு ஒத்தாசையா இருக்கலாம்னு ஆபீஸ் லீவ் போட்டேன். என்ன மன்னிச்சிரு கீர்த்தி, நீ பீரியட்ஸ் பெயின் என்கிட்ட சொல்லியும் அதை புரிஞ்சிக்காம இஷ்டத்துக்கு நான் பேசிட்டேன். நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய மொத்தமா கெடுத்துட்டேன்ல. அதெல்லாம் இல்லைங்க, நீங்க தானே பேசுனீங்க. உனக்கு பெயின் அதிகமா இருந்தா நீ ரெஸ்ட் எடு, நான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். நான் உன்னை அவ்வளவு திட்டியும் நீ ஏன் சகிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்யற? உங்களுக்கு வெளியில சாப்பிடுறது ஒத்துக்காது, நான் ஏன் வெளியே கூட தாங்கிடுவேன். ஆனா நீங்க கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியாதுங்க. பீரியட்ஸ் டைம்ல சாக்லேட் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, நீங்க எப்படியே பக்கத்துல இருங்க, நான் உங்க மடியில தலை வச்சு படுக்கணும்.